founders of all political parties always noble, followers may be corrupted. And ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்குவவர்களின் நோக்கம் உன்னதமானதாக இருக்கும். அதன் வழிவந்தவர்கள் அதை சுயநலமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதாவது யாரிடமிருந்து மக்களுக்கான விடுதலை, யாரிடமிருந்து விடுதலை, சுதந்திரம், யாருக்கான சுதந்திரம், இதில் தான் இந்தியாவோட 1947க்கு முந்தைய வரலாறில் திராவிட நாடுன்ற ஒரு பிரிவினைவாதத்தில் ஆரம்பித்து அதை தந்தை பெரியார் முன்னெடுத்த போது கூட அதை அரசியலமைப்பு சாசனத்தின் வழியிலாக மக்களை ஆக்கப்பூர்வமாக அண்ணா திருப்புகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை அண்ணாதுரை வைத்ததற்கு ஒரு மாபெரும் காரணம், இந்தியா முழுவதுமே முகலாய படையெடுப்பு காலத்திலிருந்து இந்துத்துவா ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஒரு ஒரு அடிப்படையிலிருந்து கற்றறிந்த சான்றோர்கள் வரையும் அவங்க ஒரு அழகு வச்சுருக்காங்க. அதே போல் கிறிஸ்துவ கல்லூரி நிறுவனங்கள், அதே போல் இஸ்லாமிய கல்லூரி, அதே மாதிரி பௌத்த சமண விகாரங்கள் எல்லாமே தங்களோட கல்வி நிறுவனங்களின் மூலமாக ஒரு வாழையடி வாழை மரபை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கஜினியோட சோமநாதர் படையெடுப்பு காலத்திலேருந்தே, அப்புறம் டில்லி சுல்தான்கள் காலத்திலேருந்தே, இப்போ நீங்கள் வந்தே மாதரம் பாடலை பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர ஜி வந்தே மாதரம் பாடல் நம்ம எடுத்துருக்கோம்னா அது யாரை எதிர்த்து எழுதியிருக்காங்க, அந்த பாட்டோட கருத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டிகள் எல்லாம் கூடி ஒரு மடத்தில் பேசுவாங்க. அந்த அவுரங்கசீப்ன்ற டில்லி சுல்தானியத்தை தூக்கிட்டு இந்து சனாதன சுதர்மத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றணும், அதான் வந்தே மாதர பாடலோட பொருள் அடக்கம், அதோட ஆரிஜின் இன்சர்ஷன். இதுபோன்று மதத்தாலும் குலத்தாலும் பிரிவினை கிடந்ததை திராவிட நாடுன்ற பிரிவினை கோரிக்கைக்கு முன்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் மெட்ராஸில் ஆரம்பிக்கிறாங்க. பிராமணர் அல்லாத, பிற்படுத்தப்பட்டவர் அல்லாத, தாழ்த்தப்பட்டவர் அல்லாத அந்த ஃபர்வர்டு கேஸ் தான் நீதி கட்சியை நிறுவுகிறாங்க. அவங்க தங்களுக்கு கீழே இருக்கிற ஃபர்வர்டு கேஸ்ட்டுக்கு கீழே இருக்க பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கான அரசியல் இயக்கத்தை பிராமணர்களுக்கு எதிராக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதன் நோக்கம் கல்வி மற்றும் சட்டசபை, நாடாளுமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காருவதற்கு அவர்கள் தடையாக இருக்காங்கன்னு அவங்க கருதிருக்கலாம். இட்ஸ் அ டைனாமிக் எவல்யூஷனரி ப்ராசஸ். எதுவுமே ஒரு இயங்கியல் பார்வையுடையது, அந்தந்த சூழலுக்கு ஏற்றது. அதை தந்தை பெரியார் காசியில் போய் அவங்க ஆன்மீக தீட்சை எடுக்கிறாங்க. கவர்னர் ஜெனரலாக அதே சமயத்தில் ராஜாஜி இந்தியாவில் பதவி இருக்கிறாங்க. இருவேறு துருவங்களும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வர்றாங்க. அப்போ தந்தை பெரியார் அவர் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தையும் நீதி கட்சியும் தேர்ந்தெடுக்கிறார். பிற்காலத்தில் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். திராவிட கழகத்தையும் ஆரம்பிக்கிறார். பச்சைய பெண் கல்லூரியில் படித்த கல்லூரி மாணவர்கள், அதில் ஒருவரான அண்ணாதுரை அந்த திராவிடர் கழகத்திலிருந்து கொட்டும் மலையில் 1949 சென்னை ராபின்சன் பூங்காவில் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார். இங்குதான் ஒரு அரசியல் சாதுரியம் இருக்கிறது. பிரிவினைவாத கோரிக்கையை விட்டு ஆட்சி அதிகாரம், நாடாளுமன்றம், சட்டசபையில் மக்களுக்கு போய் கல்வி அறிவை கொடுத்தால் எல்லா குலத்தை சேர்ந்தவர்களும் முன்னேறிவிடலாம் என்பது அண்ணாதுரையிடம் இருக்கும் ஒரு நிறையான விஷயம். அப்படியே பார்த்திங்கன்னா அண்ணாதுரையை அடிப்படையாக கொண்டு கலைஞர் வர்றாங்க. அண்ணாதுரையும் கலைஞரும் சந்தித்த ஆளுமைகள் எல்லாருமே தனிக்கட்சி. இன்றைக்கி பாமக ராமதாஸ் தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, திருமாவளவன் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தா தந்தை பெரியாரை முன்னுதாரணமாக கொண்ட அண்ணாதுரையை முன்னுதாரணமாக கொண்ட கலைஞர், இந்த 3 பேரின் அரசியல் பயிற்சி பாசறையிலிருந்து பயிற்சி பெற்றவர்கள் தான் இன்று தமிழ்நாட்டின் அனைத்து குலத்திலும் அனைத்து மதத்திலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நிறுவனர்கள் என்றால் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. இந்த பதிவின் முக்கியமான நோக்கம், ஒரு 1000 ஆண்டுகள் கட்டமைப்பு உடைய ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்குது, தொண்டர்கள் பலம் இருக்குது. அப்படிப்பட்ட முகலாய படையெடுப்புகளால் பாதிக்கப்பட்ட கோவில் மீது நம்பிக்கையுடைய டிவோட்டிஸ் இந்துக்கள், அதே மாதிரி இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களின் டிவோட்டிஸ் உருவாக்குன வாழையடி வாழை மரபு, அதே போல் கிறிஸ்டியானிட்டி கல்வி பல்கலைக்கழகங்கள் உருவாக்குனது, இது எல்லாமே இந்தியா ஃபுல்லாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தான் இந்த ஒரு எழுச்சி அரசியலை திராவிட இயக்கம் வரலாற்றில் தந்தை பெரியாரை அந்த ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக வச்சு அண்ணாதுரையை தான் நான் சென்ட்ரா பாயிண்ட்டாக கருதுகிறேன். ஏன்னா அவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற ஸ்டாண்டை எடுத்ததுனாலையும், அரசியலமைப்பு சாசனம்தான்
இந்தியாவுக்கு மேலேன்னு நேரு அவர்கள் அறிவுறுத்துகிறாங்க அண்ணாதுரை அவர்களுக்கு. அதனால் திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக விட்டு ஒரு மாநில மக்களை ரூல் ஆஃப் லா கான்ஸ்டியூஷன் அபைடிங் சிட்டிசன்ஸாக மாற்றிய பெருமை. உதாரணமாக கலைஞர் ரொம்ப தீவிர பிரிவினைவாதியாக தான் இருந்திருக்காங்க. அதனால் அவங்க சிஎம்மாக வரக்கூடாதுன்னு டெல்லியில் நினச்சாங்க. அவங்களே சிஎம்மாக நெடுஞ்செழியனை எதிர்த்து கட்சி அடிப்படை தொண்டர்களோட ஆதரவோடு பெற்று வர்றப்ப அவர் முழுக்க கான்ஸ்டியூஷன் அப்படி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கக்கூடிய ஒரு குடிமகனாக நடந்துக்கிட்டார். அதை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் உருவான அனைத்து அரசியல் தலைவர்களுமே நான் முன்னாடி சொன்னவங்க இனிமேல் வரப்போகிறவங்க எல்லாருமே இந்த ஆளுமைகளை இன்ஸ்பிரேஷனாக விஜயகாந்த் உட்பட இவங்களெல்லாம் வச்சு தான் வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு 75 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க இயக்கம் அந்த திமுகவோட பொதுக்குழு மீட்டிங் இந்த ஜூன் 2025 மதுரையில் நடக்குது. யாருக்கான சுதந்திரம், யாரிடமிருந்து பெறுவது? இந்த மதத்திட்டருந்து என் மதத்துக்கு சுதந்திரம் கிடைக்குன்னு சொன்னவங்க ஒருத்தவங்க, இந்த ஜாதிகிட்டேருந்து அதிக ஜாதிகிட்டேருந்து என் ஜாதிக்கு சுதந்திரம் கிடைக்குன்னு சொன்னவங்க, இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேய அரசுலேருந்து எனக்கு கிடைக்கணும்னு சொன்னவங்க. அம்பேத்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சுதந்திரம். இப்படி எல்லாருமே தன் மக்களுக்கான விடுதலையை யாரிடமிருந்து பெறுவதில் தான் வேறுபட்டாங்க. சுதேசின்ற கான்செப்டை இந்தியா ஃபுல்லாக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தமிழ்நாடு அதிலிருந்து வித்தியாசமாக நுட்பமாக சுதேசி கொள்கைக்கும் ஒரு முற்போக்கான அரசியல் பரிணாம வளர்ச்சியுடைய ஒரு வாதத்தை வைத்தது. அது தென்னிந்திய உரிமை சங்கமும் நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவாளர் பாசறையும் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் உருவாக்கிய ஒரு மாபெரும் அரசியல் முற்போக்கு எழுச்சி 1949. அதுதான் கல்வியால் உய்வுக்கு. கல்வி தான் சுதேசின்ற கான்செப்டை விட ஒருபடி மேலே போயிட்டாங்க. கல்வியால் நீ கல்வியை ஏற்றுக்கோ. சர்வதேசிய அளவில் எந்த கல்வி இருக்குது? அறிவியல் கல்வி. அது எல்லாரும் படிக்கணும். அவங்க கல்வி அறிவு எல்லாருக்கும். இந்த அடிப்படையில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75 வருடம் மக்களை கட்டமைத்து இன்னும் கிளை செயலாளர் சந்திக்காமல் ஒரு மாவட்ட செயலாளர் உள்ளே வரக்கூடாது மரபு. கட்சி தலைவரோ பொதுச் செயலாளரை கேட்காமல் முடிவெடுக்கக்கூடாது. பொதுக்குழுவில் கூட்டிதான் முடிவெடுக்க வேண்டும், ஜனநாயக மரபு. செயற்குழு அதை கூட்டித்தான் மரபெடுக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு கட்டுப்பட்டு தான் கட்சியின் தலைமையை இயங்க வேண்டும் என்பதால் பல பிரிவினை இயக்கங்களை முற்போக்காக சந்தித்த ஃபார்முலா அண்ணாதுரையோட ஃபார்முலா. அண்ணாதுரையோட ஃபார்முலாவை பாருங்கள். ஒரு தனிநபர் கட்சியில் டாமினேட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்லேருந்து தான் அந்த கட்சியோட ஒரு கிராமத்தோட கிளை செயலாளர் சொல்கிற கருத்து ஒன்றியத்துக்கு போய் மாவட்டத்துக்கு போய் மாநில தலைமையோட பொதுக்குழுவில் விவாதிக்கப்படும். இந்த ஃபார்முலாவை உருவாக்குனவர் அரசியலில் அண்ணாதுரை அவர்கள் தான். அதை அவர் யாரிடமிருந்து எடுத்துக்கிட்டதாக அவரோட கட்டுரைகள்லாம் படித்தா தெரியுதுன்னா, மன்னர் சிவாஜி அவுரங்கசீப்பை எதிர்த்து போராடின காலம் அதை அவர் அதனால தான் அவர் வீர சிவாஜி அண்ணாதுரை நாடகமாக எழுதினாங்க. அதில் நடிகர் சிவாஜி கணேசன். இந்த இடத்துல நான் குறிப்பிடத்தக்க ஒரு அரசியல் மாற்றத்தை சொல்கிறேன். திருப்பதி கோயிலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு மாநாட்டிற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. திராவிட இயக்கத்தின் இப்போ நான் சொன்ன வீர சிவாஜி இந்துத்துவ இயக்கங்கள் ஒரு அடிப்படை கட்டமைப்போடு இருக்குது. காரணம் அவர்கள் கிளை அந்த கிராமத்தில் இருக்கவங்க கருத்தை ஒன்றியத்தில் கேட்குறாங்க, ஒன்றியத்தில் இருக்க கருத்தை மாவட்டத்தில் கேட்குறாங்க, மாவட்டத்திலேருந்து மாநிலத்தில் அப்போ மாகாணங்களில் கேட்குறாங்க, மாகாணங்கள்லேருந்து காசி அல்லது பூரி, காஞ்சி, இடி சாரதா இந்த மாதிரி மடாதிபதிகளோட நாலேஜ் கொண்டு போவாங்க. அதே போல் ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கியது திமுகவில் அண்ணாதுரையோட சாதுரியம். திருப்பதி கோவிலுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையில் அடிப்படையை ஆரம்பிச்சிருந்தாலும் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற திருமூலரோட வார்த்தையை அண்ணாதுரை கற்றறிந்த சான்றோர்கள் சபைக்கு போய் எல்லோரும் உட்காரணும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு ஒவ்வொரு தடவையும் உணர்த்த வேண்டியது. கல்வியால் கற்றிருந்த சான்றோர்கள் சபைக்கு எல்லாரும் போகணும். திருப்பதி கோவிலுக்கு போனதால் கட்சி கொள்கையை விட்டு சிவாஜி கணேசன் மீறிட்டாங்கன்னு நிற்கிறாங்க. அதனால் எம்ஜிஆர் அரசியல் எழுச்சி பெறுகிறார். இன்னும் திருப்பதி கோவிலுக்கு போவதுன்ற காரணத்தினாலேயே திமுகவின் முக்கிய ஆளுமைகள் ஈவிகே சம்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல, கண்ணதாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கு போனது காரணம் எல்லாமே அந்த கடவுள் மறுப்பு கோட்பாடுன்றது ஒரு பக்கம், அதை விட ஒரு பக்கம்
கற்றறிந்த சான்றோர்கள் ஆகணும், கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற அண்ணாதுரையோட ஃபார்முலாவை யார் மீறினாலும் அந்த கட்சியிலேருந்து தூக்கப்படுவாங்க. கல்வி 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 கல்வி, எல்லாருக்கும் கல்வி, அக்ரகாரத்துக்கும் கல்வி தேவைதான். அடிப்படையான ஒரு குடிசையில் இருக்கவங்களுக்கும் கல்வி தேவைங்க. நீங்கள் வட இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை பார்க்கவே முடியாது. எல்லோரிடமும் இருக்கக்கூடிய நிறைகளை எடுத்துக்கொண்டே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்க ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, நான் கம்யூனிஸ்ட்டு கட்சிகள் வளர்ந்த காலத்தில் தான் கலைஞர் பிறந்திருக்காங்க. தந்தை பெரியாரை பார்க்கல, அண்ணாதுரையை பார்க்கலன்னா அவங்க கம்யூனிஸ்டாக தான் இருப்பாங்க. கடைசி காலத்தில் அவங்க ராமானுஜரை பற்றி எழுதுகிறாங்க. எல்லாருக்கும் ஞானத்தை போதிச்சிருக்காங்க. அப்போ ஞானத்தில் விசிஷ்டாத்வைதத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை எல்லாருக்கும் கல்வி, கற்றறிந்தோர் சபையில் எல்லாரையும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தலைநகரம், உலகின் அரசியல் இந்தியாவின் ஏதென்ஸ் என்று கருதப்படக்கூடிய மதுரை. எம்ஜிஆர் மாநாடு தொடங்கியது இங்கு தான். எம்ஜிஆருக்கு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த மதுரை மண் தான். அதற்கு பிறகு உருவான வைகோ, பாமக ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாருக்குமே மதுரை அரசு சட்டக்கல்லூரி, தல்லாகுளம், கரும்பாலை முகாம் தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி ஆளுமைகளுக்கும் உருவான ஆரிஜின் பிறப்பிடம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75 ஆண்டு கால பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் இந்த 5ஆம் தேதி ஜூன் 1 2025 நடக்குது. மனதார வாழையடி வாழையாக அனைவரும் தலைத்து செலுத்து அண்ணாதுரை ஃபார்முலா உருவாக்கின கல்வி 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 கல்வி, கற்றறிந்தார் சபைக்கு எல்லாரும் போய் உட்காரணும். என் தந்தை தொழிலதிபர்களின் இடத்துக்கு கூட்டிகிட்டு போல, கட்சிகளின் பேரணிக்கும் மாநாட்டிற்கும், கட்சியின் பேரணி, மாநாடு, அணிவகுப்பு, கலை இலக்கிய அரசியல் அரங்கிலேயே தமிழ்நாட்டின் தந்தைமார்களால் உருவாக்கப்பட்ட, தந்தைமார்களின் இரத்தத்தாலும் தியாகத்தாலும் சிறைவாசத்தாலும் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஃபவுண்டர்ஸ் ஆல்வேஸ் நோபிள் என்ற கருத்தோடு கல்வியால் அனைவரும் கற்றறிந்தார் சபைக்கு போக வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான அரசியலமைப்பு சாசனத்தின் வழிநடக்கக்கூடிய ஒரு மிதவாதிகளை உருவாக்கிய அண்ணாதுரையின் வழித்தொண்டர்களுக்கு மனதார வாழ்த்துக்கிறேன். ப்ளீஸ் தட்ஸ் ஹெல்த், கோ அட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரினா. தேங்க்யூ.